அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு கிரகம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. ஆக கால் பலம் அவசியம். பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோசியர்னா கால் பிடிப்பார், வைத்தியர்னா கையை பிடிப்பார்னு. அப்போ அதனுடைய வாக்கு எது, அது உண்மைத்தன்மை என்ன? ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது. அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும். அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜாதகம் சுய பலம் இருக்கா? அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும். பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும். அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமனமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை. ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம், அதாவது 9 கிரகம், 9 உறவு. இப்போ அப்பாவால் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு. சூரியனை மட்டும் பார்த்தா பொது பலன் கிடையாது, அது பொது பலனே. சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான். உதாரணம், எல்லா தந்தையும் மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. எந்த மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. ஆக உண்மை எது, சண்டை எது, சச்சரவு எது, சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்துத்தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும். உதாரணம், இப்ப புதன், எல்லாரும் புதனை ஜோசியம் சொல்லிடுறோம். அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம். ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா? அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா, புரிந்த ஜோதிடரா, அறிந்த ஜோதிடரா, வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும். ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் 9 கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும். அதனால்தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான். அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். மகர ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான மாதம். ஒரே நேரத்தில் வாகனங்கள், உதாரணம், மகர ராசிக்காரர்கள் வாகனத்தை, ஒரு வாகனத்திற்கு மேல் பல வாகனங்கள், அதாவது வீட்டில் சைக்கிள் இருக்கும், இன்னொரு சைக்கிள் வாங்குவாங்க, சைக்கிளை மாற்றிட்டு வாங்குவாங்க, ஸ்கூட்டரை மாற்றிட்டு வாங்குவாங்க, அல்லது மகனுக்கு ஒரு ஸ்கூட்டர், மகளுக்கு ஒரு ஸ்கூட்டர். ஆக வாகனங்கள் மிக அற்புதமாக இருக்கும், அற்புதமாக வளரும். ஒரு வாகனத்திற்கு மேல் பல வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் மட்டுமே. அதே நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லா டியூப்லைட்டுகள் அல்லது எல்லா மின் விளக்குகள் அல்லது வீட்டில் உள்ள சமையலறையை மிக சுத்தமாக செய்து சமையலறையை மாற்றி புதிதாக வடிவமைப்பார்கள். அதே நேரத்தில் இவர்கள் மட்டும்தான் எல்லை தாண்டி, கடல் தாண்டி, விமானம் தாண்டி, அதாவது வெளிநாடுகளுடைய தொடர்புகள் அத்தனையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பாங்க. இவர்களுக்கு மிக சிறந்த மாதம். வீடுகள், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இதனால் வரைக்கும் வீடு வாடகை இல்லாமல் இருக்கும். இப்போ தான் வாடகை நீங்கள் எதிர்பார்த்த வாடகையை விட அதிகமாக வந்து கொடுக்கும். வீட்டினாலும் அல்லது இதனால் வரை விற்காமல் இருந்த நிலம் அல்லது ப்ரொமோட்டர்ஸ், இது அத்தனையுமே மிக சிறப்பாக ரியல் எஸ்டேட்டில் மிக கொடிகட்டி பரப்பவர்கள் இவர்கள் மட்டுமே. அதுவும் இந்த காலங்களில் உதிரி பாகங்கள் அல்லது மெக்கானிக் அல்லது துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது வீட்டை காம்பவுண்ட் சுவர்கள் கட்டுபவர்கள், கொத்தனார்கள், ஆக வாகனம் வைத்திருப்பவர்கள் அல்லது போலீஸ், முப்படைகளினுடைய சாதனைகளை இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். அரசாங்க மெடல், நல்ல ஆசிரியர் அல்லது நல்ல போலீஸ்காரர் என்ற நிலை இந்த மாதம் மகரத்திற்கு மட்டுமே உண்டு. குழந்தைகள், இவர்களுக்கு ஒரு சில சூடு கட்டிகள் ஏற்படும். அதனால் குழந்தைகளுடைய உடல் உபாதைகளை மற்றும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை மற்றும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தங்கள் சிசுவை, தங்களுடைய எமோஷனலை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். ஓவர் டென்ஷன் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆகாது.
ஆதலால் பெண்களாயின், கர்ப்பிணி பெண்களாயின் தன் உடலையும், அதே நேரத்தில் ஆண்களாயினும் தன்னுடைய வேலையிலும் மிக அற்புதமாக இருக்கும். பெண்களுக்கு மட்டும் மைனஸ், குழந்தைகளுக்கு மட்டும் மைனஸ், ஆண்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலப்பு திருமணங்கள் அத்தனையுமே நடந்தே தீரும். ரீசாப்ஸுக்கு போங்க, எல்லாம் லவ் மேரேஜ் அதிகமாக இருக்கும். முன்னாள் காதலி ஆகலாம், இந்நாள் காதலி ஆகலாம், அல்லது வருங்கால காதலர்களாகலாம். ஆக காதல் கலப்பு திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும். ஆக மகரம் மிகச் சிறப்பான அந்தஸ்தை கொண்டு வரும். நன்றி, நமஸ்காரம்.